Taste the Daily. ராமநாதபுரத்தை அடுத்த லாந்தை கிராமத்தின் மையப்பகுதியில் மாணவர்களுக்கான விடுதி அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விவரங்களை நேரலையில் வழங்க இருக்கிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், அந்த பகுதியில் விடுதி அமைப்பதில் என்ன சிக்கல், எதற்காக அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான ஆதிதிராவிட வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த சூழலில் அந்த ஆதிதிராவிட பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கான விடுதியானது ராமநாதபுரத்திலிருந்து புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய லாந்தை என்னும் இடத்தில் அமைந்திருக்கிறது. இந்த லாந்தை என்னும் இடத்தில் பிரதான சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த கட்டிடம் பழுதானதை அடுத்து அந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தி மீண்டும் லாந்தை என்னும் கிராமத்திற்குள்ளாக புதிய கட்டிடமானது கட்டப்படுகிறது. இக்கட்டப்படுவதற்கான திட்டம் அமைக்கப்பட்டது தொடங்கி இதனால் தங்களது கிராமத்திற்கும் அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஏராளமான சிக்கல் இருப்பதாகவும் இதனை நகர்பகுதிக்கு அமைக்க வேண்டும் என இந்த கிராம பகுதியைச் சேர்ந்த மக்கள் தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த நபர் நம்மிடத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் இது குறித்தான என்ன சிக்கல்கள் ஏற்படுகிறது அப்படி என்பது குறித்து கேட்டலாம். ஐயா வணக்கம், உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்களை நீங்க சந்திக்கிறது இருக்கீங்க, இதுல என்ன பிரச்சனை உள்ளதா? வணக்கம். அதாவது எங்க ஊருக்கு உள்ள ஒரே ஒரு பொது இடம் அதுதான். எங்க ஊர்ல 700 குடும்பங்கள் இருக்கும். 450 ஏக்கர் விளைநிலம் இருக்கு. அந்த 450 ஏக்கர் விளைநிலத்தில் விளையிற அனைத்து பொருட்களையும் கொண்டாந்து உலர்த்தி காய வச்சு விற்பனை செய்யறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே இடம் அந்த இடம் மட்டும்தான். அந்த இடத்துல அரசு இன்னைக்கு அந்த ஹாஸ்டலை நிறுவுவதற்கு முயற்சி பண்றது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரெண்டாவது அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொது நிகழ்ச்சிகள், திருவிழா போன்ற பொது நிகழ்ச்சிகள் அந்த இடத்துல தான் நடத்துறோம். இந்த 700 குடும்பங்களை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே, பசங்க இளைஞர்கள் எல்லாருமே அந்த திடலை தான் விளையாட்டு திடலா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை தவிர ஒரு சென்ட் இடம் கூட எங்களுக்கு பொதுவான இடமே இல்லை. அப்பேற்பட்ட இடத்துல தான் அந்த ஹாஸ்டல் கட்ட முயல்றாங்க. ரெண்டாவது, ஹாஸ்டல் கட்ட முயல்றதுக்கு எதிர்த்த மாதிரி தான் இங்க பெண்கள் குளிக்கிற ஊரணி இருக்கு. அந்த ஊரணியில பெண்கள் குளிக்கிறது, குளிக்கும் பொழுது நார்மலா இந்த ஊருக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற அந்த ஹாஸ்டல் பசங்க ஊருக்குள்ள குளிக்க வரும் பொழுது பெண்களை கேலி செய்யறது, இப்படியான நிகழ்வுகள் இங்க நிகழ்ந்துச்சு. அதை நாங்க ஒரு வன்மையாக அவனை கூப்பிட்டு வச்சு கண்டிச்சு இனிமே அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு இது பண்றதுல அவங்க தள்ளி போயிட்டாங்க. மீண்டும் அவங்களை கொண்டாந்து அந்த ஊரணிக்கு பக்கத்திலேயே அந்த ஹாஸ்டல் வச்சா மீண்டும் பெண்களுக்கு அச்சுறுத்தலும் ஏற்படும். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்கு. ரெண்டாவது, இந்த மாவட்டத்தில் பிசி ஹாஸ்டல், எம்பிசி ஹாஸ்டல், எல்லா ஹாஸ்டலுமே நகரின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. அங்க லைப்ரரி இருக்கு. அந்த மாணவ மாணவியர்கள் என்ன பண்றாங்க, அந்த லைப்ரரியில போய் எல்லா விதமான வசதிகளையும் படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கு. இங்க இந்த பட்டியலின மாணவர் விடுதி மட்டும் ஏன் நகர்ப்புறத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு வர இந்த அரசு தொடர்ந்து முயற்சிக்கிறது. 25 வருஷத்துக்கு முன்னாடியே லாந்தையில இது அமைக்கும் பொழுது எங்க ஊர்ல இருந்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சோம். அந்த பதிவையும் மீறித்தான், அந்த எதிர்ப்பை மீறித்தான் இது சாலைக்கு அருகில் இருக்கு, இது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் இங்க கொண்டு வந்தாங்க. இப்ப அதே ஹாஸ்டலை தூக்கிக்கிட்டு நடு கிராமத்துக்கு கொண்டு வந்து அமைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால அரசு தரப்பும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, இந்த பட்டியலின மாணவர்களுக்கான விடுதியை நகரின் மைய பகுதியில் அமைச்சு அவங்க படிக்கிறதுக்கு ஏதுவான லைப்ரரி எல்லாமே பக்கத்தில் இருக்கிற மாதிரியான இடங்கள்ல அமைச்சு உடனடியாக இந்த ஹாஸ்டல் அங்க அமைச்சு கொடுக்கணும்ன்றது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். எக்காரணம் கொண்டும் லாந்தை கிராமத்திற்குள் இந்த கல்லூரி விடுதியை அனுமதிக்கிறதுக்கு யாரும் சிறுபிள்ளையிலிருந்து பெரியவர் யாரும் அனுமதிக்க தயாரா இல்லை. காரணம், அந்த இடம்ன்றது எங்களுக்கான பொது இடம். அந்த பொது இடத்தை எந்த விதமான இதுக்கும் நாங்க தர தயாரா இல்லை. நன்றி. நிச்சயமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதே போல அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களின் நலன் கருதி இந்த புதிதாக கட்டக்கூடிய அந்த விடுதியை நகரின் மையப்பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்பதே இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோருடைய, இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக உள்ளது. நிச்சயமாக மாவட்ட நிர்வாகம் அது சார்ந்த நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையை நாமும் உறுதியாக நம்புவோம். இது தொடர்பான விவரங்களையும் மக்களின் கோரிக்கைகளையும் வழங்கியமைக்கு நன்றி பூபேஷ். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.